ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம லத்தாஸ் கைமனமில் சேப்பக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகும். இது இங்கே நான் நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஸ்டீம் குக் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் சேப்பக்கிழங்கை. இது ரொம்ப சாஃப்டாக நம்ம குக்கரில் போட்டு அவிக்க தேவையில்லை. நார்மலாக ஒரு கடாயில் வச்சு நம்ம வேக வச்சாலே இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். ரொம்ப டூ மச்சாக அது ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரை ஷேப்பு உங்களுக்கு வராது. ஸோ இந்தளவு நல்ல ஒரு 90% குக் ஆனாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இதுவே நல்லாவே குக் ஆகிருக்கும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது இந்த மாதிரி நம்ம தோல் எல்லாம் இதிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஃபிங்கர் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மண்ணெல்லாம் கழுவிட்டு தான் நான் ஸ்டீம் குக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பீசஸ்க்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன ஃபிங்கர் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபிங்கர் ஃப்ரை மாதிரி இருக்கும். இது நம்ம சேப்பக்கிழங்கில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஆயில் கம்மியாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறமா சீரகத்தூள் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது பெப்பர் பவுடர். இது பெப்பர் பவுடர் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் இந்த ஃப்ரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் நல்லா க்ரோஸாக க்ரஷ் பண்ண பெப்பர் பவுடர், அப்புறம் சால்ட், இந்த இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சேப்பக்கிழங்குக்கு சால்ட் ஆட் பண்ணி குக் பண்ணல. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக பொரியவும் நம்ம சேப்பக்கிழங்கு அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேப்பக்கிழங்கு அதுக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த மசாலாஸ் நம்ம ஆயிலில் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம கருக விடாத மாதிரி நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம ஹை ஹீட்டில் அந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம கருக விட்டுட்டோன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது நம்மளோட சேப்பக்கிழங்கு ஃப்ரைக்கு. ஸோ எல்லா மசாலாஸுமே நல்லா சிம்மில் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம இதில் ஆட் பண்ணிடணும். இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதில் ஃபைனலாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் இப்போது கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கரம் மசாலா நான் வீட்டிலே ரெடி பண்ண கரம் மசாலா. இது இந்த கரம் மசாலாவோட ரெசிப்பியும் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இந்த கரம் மசாலா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். நான் இந்த ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு ஒரு 10 to 12 மினிட்ஸ் இன்னும் ஃப்ரையாக இருக்குது நம்மளோட சேப்பக்கிழங்கு. இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். நல்லா கருக விடாமல் நல்லா இந்த மாதிரி நல்ல ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ண போகிற ஒரு 2 நிமிஷம் இருக்க ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கடைசியில் ஆட் பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்ல மைல்டாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் முதலே எண்ணெயில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்தளவு நமக்கு ஃப்ளேவர் கடைசியில் வரும்போது அதோடய ஃப்ளேவரே தெரியாத மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா அதோடய மைல்டு ஃப்ளேவர் நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்லோ குக் பண்ணி நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோன்னா அதோடய கொலகொலப்பு தன்மைலாம் போய் ரொம்ப டேஸ்டியான ஒரு சேப்பக்கிழங்கு ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா ரெடியானதுக்கப்புறமா நம்ம மேலே கருவேப்பிலை தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். இது ஆற வச்சு சர்வ் பண்ணுறத விட சுட சுட இந்த மாதிரி நம்ம சூடாக லஞ்சுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்தோன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.